மிஸ்டேக் இருந்துச்சு, ஏதோ புதுசாக மீம்ஸ் போட்டிருக்கான் போல. பீகாரில் 4 பெண்கள். நான் தானே இந்த நியூஸை பாரு. ஏய் போடா, நியூஸ் பாருண்ணே. நே பேசிட்டு இருக்கேன், எந்திரனே. எவ்வளோ பெரிய நியூஸ் சொல்லிட்டு இருக்கேன், எந்திரனே. ஓ, இதே பொண்ணுங்களுக்கு ஒன்றா எவ்வளோ பஞ்சாயத்து ஆக்கியிருப்பீங்க. ஆமாம், அந்த பெரிய நியூஸ் நீ எதில் படித்த? ஏமா மீம்ஸில் தான். இதே பொண்ணுங்களுக்கு ஒன்றா பொடிச்சு கெடுத்து தூக்கியிருப்பீங்களே. ஏன் பசங்களுக்குலாம் ஃபீலிங்ஸ் இல்லையா? ஃபீலிங்ஸா? இந்த மீம்ஸை போட்டது நம்மளே மாதிரி ஒரு பய தானே, அவனுக்குலாம் எங்கடா போச்சு அந்த ஃபீலிங்ஸு? இங்கே ஆணும் பொண்ணு சரிசமன்னு சொல்கிறதே ஒரு அரசியல் தான்டா. அப்போ பசங்களோட ஃபீலிங்ஸ்லாம் வேல்யூவே இல்லையானே? நம்மளோட ஃபீலிங்ஸ்க்கு நம்ம என்னைக்காவது மரியாதை கொடுத்துருக்கோமா? இங்கே நமக்கும் ஃபீலிங்ஸு கனவுலாம் இருக்குடா தம்பி. கனவுன்றது எல்லாத்துக்கும் பொதுவான தானே. அந்த கனவு கண்டது கூட நம்மளை மாதிரி ஆட்களுக்கு ஒரு சில கட்டளைகள் இருக்குடா. சினிமா ரொம்ப ஆசைடா, ரொம்ப தூரம் ஓடிட்டேன். ஏதோ சொல்லுவாங்களே கடைசி வரைக்கும் முன்னா ஜெயிச்சிடலான்னு. என் குடும்ப சூழ்நிலை எனக்கு தானடா தெரியும். ஜெயிச்சவனோட கதையை கேட்க இங்கே 1000 காதுகள் இருக்கு. ஆனால் நம்மளே மாதிரி ஆட்களோட கதையை கேட்க இந்த நீண்ட வானம், நான் பேசுகிறத கேட்குதோ கேட்கலையோ, தூரத்தில் இருக்க அந்த நிலா, நீ நானும் பேசிகிட்டு இருக்க இதே நேரத்தில் கூட இங்கே எத்தனையோ பேரோட கனவுகள் அவங்கள தூங்க விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. குடும்பத்துக்காகவும் பிடிச்சவங்களுக்காகவும் தினமும் இங்கே எத்தனையோ பேரோட கனவுகள் தூக்கி போடப்பட்டுட்டு தாண்டா இருக்கு. என்னைக்காச்சும் அடுத்த நாள் காலையில் எப்போ விடியுன்னு எதிர்பார்த்துருக்கியாடா? இல்லைண்ணே. எவன் ஒருத்தன் அடுத்த நாள் விடியலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கானோ அவன் அவனுக்கு பிடிச்ச வேலையை பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கான்னு அர்த்தம். நம்ம பழப்பெல்லாம் மீன் தொட்டிக்குள்ளே நீந்துற மீன் மாதிரிடா. என்னதான் எட்டி பார்த்தாலும் செவரு தான் தெரியும். வானம் தான் தெரியணும்னா பிறக்கும் போதே கடலில் தான் பிறந்திருக்கணும். நம்ம பாதையை தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நம்மெல்லாம் இங்கே அடிமைக்க தான்டா. நம்ம நீச்சன்னைக்கு இந்த மீன் தொட்டியில் தான்டா. நம்மளும் கடலில் ஒரு நாள் நீந்துவோம் நம்புவோம். நம்பிக்கை தானே, நம்பிக்கையோடய போவோம். சரி, கலை வேலை இருக்கு, பர்றா.